ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரைக்கீரையில் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரைக்கீரையை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதை அலசுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை நல்லா எடுத்துக்கோங்க. 2 முறையாவது கீரையை வந்து நல்லா அலசினா தான் உள்ள மண்ணெல்லாம் போகும். கீரையை எப்போதும் வெட்டிட்டு அலசக்கூடாது. அலசுறதுக்கப்புறம் தான் வந்து கீரையை வெட்டணும். சில பேர் முழுசாக போட்டு அப்படியே கீரையை வந்து செய்வாங்க. நல்லா கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ குக்கரில் நம்ம வந்து பருப்பை மட்டும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். கீரையை வந்து நல்லா க்ளீனாக அலசணும்ல, மண் வாயில் தட்டு போடும். ஒரு துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு 2 எடுத்தாச்சு. தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி குக்கரில் பருப்பை மட்டும் வேக வச்சுக்கிறேன். இதுலேயும் கீரையை போட்டு நீங்கள் ஒன்றாவும் செய்யலாம். இன்றைக்கி நான் மண் பாத்திரத்தை செய்ய போகிறேன். மண் பானையில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மூடி போட்டு அதை தனியாக வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா மசிச்சு விட்டு பருப்பை வந்து தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பருப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு தாளிக்க ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்க, பருப்பு வெந்துருச்சு சூப்பராக. ஒரு கிண்டியாச்சு. இப்போ வாங்க தாளிக்கிறத பார்க்கலாம். ஒரு மண் சட்டியை வச்சு அதில் வந்து எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதோட சீக்ரெட் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அது நெய் வந்து உங்களுக்கு நல்லா பிடிக்குன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லை 1/2 ஸ்பூன். இன்றைக்கி நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா நிறைய போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கெலாம் செய்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது உடம்புக்கு. சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்க சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு தாளிச்சுட்டு கொஞ்சோண்டு வரமிளகா, நான் இன்றைக்கி ஒரே ஒரு வரமிளகா தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி பச்சை மிளகா போடுவோம், சாம்பார் தூள் போடுறோம், ஆனால் காரம் ரொம்ப இருக்கக்கூடாதுங்கிறக்கா ஒரே ஒரு வரமிளகா. அப்புறம் மிளகு வந்து ஒரு 10 மிளகு மட்டும் போட்டிருக்கேன், ஏன்னா சளிக்கு நல்லது, அது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்கிறதுக்காக. அப்புறம் வெட்டி வச்சுருக்க கீரையை தூக்கி உள்ளே போட்டாச்சு. கீரையை போட்டு 2-3 முறை நல்லா ஒரு 2 கிண்டோம்னா கீரை வந்து அப்படியே சுருங்கிரும். எடுத்தோன்னே உப்பு போட்டக்கூடாது, ஏன்னா உப்பு போட்டோம்னா கக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சுருங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உப்பு போடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பருப்பை வந்து இந்த கீரையோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து பருப்பு நல்லா போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு வந்து சாம்பார் தூள் கொஞ்சோண்டு வந்து சாம்பார் பொடி கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போடுங்க. 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு, தூளுப்பு போட்டால் தான் கல்லுப்பு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி ஊற்றி ஒரு கொதி விடுங்க, ஏன்னா கீரை வந்து வேகணும். ஒரு கொதியிலே கீரை நல்லா வெந்துடும். நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த வெந்து நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம இதுக்கு இன்னும் டேஸ்ட்டுக்கு வந்து தேங்காயும் கொஞ்சோண்டு சோம்பும் அரைச்சி இதோடு சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்குனோம்னா கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாத்தில் போட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.